தரத்தை போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கோலு திருவிழா நம்ம இருக்கும். ஸோ நவராத்திரி அப்படின்னாலே 9 நாட்களும் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் என்ன ஸ்பெஷல், ஸோ எப்படிலாம் சிறப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கோலுவை சிறப்பிக்கிறதுக்காக நிறைய வீடுகளுக்கு போயிட்டு நம்ம எப்படிலாம் கோலு வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் செவ்வாப்பேட்டையில் தான். ஸோ இங்கே யாரெல்லாம் கோலு வச்சிருக்காங்க, ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தரத்தை போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கோலு திருவிழாவில் ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே கூட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சந்தோஷ்குமார். உங்கள் நேம்? சாரிகா. உங்கள் நேம்? கீர்த்திகா. பூங்கோதை. தனசேகரன். எத்தனை வருஷமாக கோலு வச்சுருக்கீங்க? நாங்கள் 20 வருஷமாக வச்சுருக்கோம். 20 வருஷமா? ஓகே. ஸோ இந்த டைம் யார் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணது? இது எங்கள் ஃபேமிலியும் அப்படி எங்கள் அண்ணா ஃபேமிலி 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோம். இந்த முக்கியமாக இந்த அம்மன் இங்கே எங்களோட வீட்டில் யூனிக்காக செய்கிறது இந்த அம்மன் சிங்காரிக்கிறது. ஏன்னா எப்பயுமே 2 அம்மன் சிங்காரிப்போம். ஒன்று கொஞ்சம் ரெடிமேடாக இருக்கிறது, இன்னொன்று நாங்களே கை கால்லாம் வச்சு கோயிலில் இருக்கிற மாதிரியே அழகாக சிங்காரிக்கிற மாதிரி யூனிக்னஸாக நாங்கள் பண்ணுறோம். இது என் ஒய்ஃபும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து பண்ணாங்க. அவங்களுக்கு லீவ் இல்லை, அதனால் அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க. பட் இது முழு கிரெடிட்ஸ் என்டையர் ஃபேமிலியுமே ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாக பண்ணுவோம். ஓகே. ஸோ இது எப்படி ஈஸியாக இருக்குது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறது, இல்லை ஒரு டஃபஸ்ட் டாஸ்க்குன்னு நினைக்கிறீங்களா? அது நம்ம செய்கிறத பொறுத்து தான் இருக்குது. எப்படியும் நம்ம இப்போ எப்படி நம்ம அது ஹாப்பியாக செய்யும் போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லோரும் பேசிட்டு இது அங்கே வைக்கலாம், இது அங்கே வைக்கலாம்னு அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது மாற்றி வைக்கணும், இது சிரிக்கலை, அது இந்த இடத்துல வச்சா அது நல்லாயிருக்கும் அப்படின்ற போது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஓகே. நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷமாக கோலு வச்சுட்ருக்கீங்க இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின பொம்மை எது? விநாயகரும் மேலே இருக்குது பாருங்கள், அந்த விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, அது 3ம் வாங்கினோங்க ஃபஸ்ட்டு. ஓகே. இந்த வருஷம் எந்த பொம்மை புது வரவாக வச்சுருக்கீங்க? ராமர், அயோத்தி ராமர் வச்சுருக்கோங்க. அப்பா அம்மா காசி போயிட்டு வந்தாங்க. நாங்கள் இந்த பொம்மை எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி வாங்குவோனோ டிஃபால்ட்டாக போய் அப்படியே பல்காக வாங்கிட்டு வர கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்ப அந்தந்த ஊரில் எது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி வர. இப்போ பிள்ளையார்பட்டி போகிறப்ப பிள்ளையார்பட்டி விநாயகர் வாங்கிட்டு வந்தோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்ப அது ஒரு ஞாபகத்தமாக வரும். ப்ளஸ் அது ஒரு மெமரிஸ். நாங்கள் இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை அதை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு அதை பார்க்குறப்ப அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்குது. அதனால் அப்படி தான் எல்லா பொம்மையும் அரேஞ்ச் பண்ணோட அட் டைமில் போய் பல்க் பர்ச்சேஸ் மாதிரி எதுவுமே பண்ணல. அந்த கிருஷ்ணர் மயிலாப்பூரில் நான் ஒர்க் பண்ணுறப்ப அங்கேருந்து மயிலாப்பூரில் வாங்கிட்டு வந்த கிருஷ்ணர். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தனி யூனிக் ஸ்டோரி இருக்குது ஒவ்வொரு பொம்மைக்கும். எத்தனை படிக்கட்டுகள் வச்சுருக்கீங்க? இங்கே 7 படிக்கட்டு வச்சுருக்கோம். 5 படிக்கட்டு இது கீழே இருக்கிறது ஒன்று, மேலே இருக்கிறது ஒன்று, சேர்த்து 7 படிக்கட்டு வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இந்த வருஷம் என்ன கான்செப்டில் வச்சுருக்கீங்க? ஏன்னா ஒரு வருஷம் ஒரு கான்செப்டில் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் என்ன கான்செப்டில் வச்சுருக்கீங்க? ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் கிடையாது. நாங்கள் இப்போ செட் மாதிரி போடுறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பொங்கல் செட் மாதிரி போட்டிருக்கோம். அங்கே மேரேஜ் செட் போட்டிருக்கோம். இங்கே கிருஷ்ணர் அவர் கோபி கூட இருக்கிற மாதிரி அந்த செட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர் அவங்களோட இருக்கிறவங்க எல்லா மாதிரி அது மாதிரி. இப்போ மிடில் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம பெருமாள் கும்பிடனால பெருமாள் அந்த மாதிரி ஹைட்டாக ஏறும் போது நம்ம பெரியவங்களை வைக்கணும். அதனால் நாங்கள் அந்த 10 படை அந்த இதுவங்களுக்கு 10 ஹெட்ஸ் இருக்கவங்கள அந்த எல்லாமே நரசிம்மர் அவங்கெல்லாம் வச்சுருக்கோம். மேலே போகும்போது அதோட இது இருக்கவங்க சிவன் அந்த மாதிரி பெரியவங்களாம் வச்சுருக்கோம். அதனால் படிப்படியாக ஏறும்போது ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு உயிர் தானியங்கள்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் அந்த மாதிரி அடுத்தடுத்தது வைக்கும் போது 5வது படி வரும்போது முனிவர்கள் அந்த மாதிரி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் பண்ணுது.
ஓகே. ஸோ எனிவே ரொம்ப சூப்பராக வந்து கொலு வச்சுருக்கீங்க. சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? வந்திருக்கோம். இப்போ ரீசெண்டாக பாப்பா போட்டுக்க இந்த ஸ்டட் டைமண்ட் ஸ்டட் கூட ஜிஆர்டியில் எடுத்துகிட்டு தான். எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் ஜிஆர்டியில்? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் எல்லாமே முக்கவாசி டைமண்ட்ஸ் எல்லாமே அங்கே எடுப்போம். எங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதனால் அங்கே தான் எடுப்போம். பாப்பா ஃபஸ்ட்டு டைமண்ட் அங்கே தான் எடுத்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் கலெக்ஷன்ஸ். ஓகே. ஜிஆர்டியில் உங்களுக்கு பிடிச்ச செக்ஷன்னா எது சொல்வீங்க? மோஸ்ட்லி நாங்கள் டைமண்ட் எடுக்கிறனால டைமண்ட் செக்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா டைமண்ட் அவ்வளோ சீக்கிரம் அசல் இது கோல்டு மாதிரி எடுக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு ராசி இருக்குது. ஸோ நாங்கள் ஜிஆர்டி சேலம் வரதுக்கு முன்னாடி கல்யாணம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஜிஆர்டி வந்ததுக்கப்புறம் அங்கே தான் வெள்ளி சில்வருனாலும் அங்கே தான் எடுக்கிறோம், டைமண்ட் ஸ்டட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அங்கே தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே இங்கே சேலம் வந்ததுலேருந்தே இந்த ஜிஆர்டி வந்ததுலேருந்தே நீங்கள் வந்து இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ கண்டினியூஸாக ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? ஸோ என்ன உங்களை அட்ராக்ட் பண்ணது ஜிஆர்டி? இப்போ நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் யூனிக்னஸ் சொன்னோமோ அந்த மாதிரி அவங்ககிட்ட ஒரு யூனிக் கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்னா இப்போ எங்களுக்கு அடுத்ததுக்கு பொருள் சேர்ற மாதிரி இருக்குது, அதனால் நாங்கள் தொடர்ந்து அங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். இப்பயும் வந்து சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்கு, தங்க தீபாவளி ஆஃபர். ஸோ நீங்கள் வாங்குற கோல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலான இடையில வந்து சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிராமுக்கு 100 ரூபீஸ் லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து கொலு வச்சதுக்காக நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் ஐயாச்சாமி வந்திருக்காரு. தரத்தை போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழாவில் இப்போ இருக்கும். ஸோ இப்போ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம், இங்கே கூட பேசலாம். வணக்கம், உங்கள் நேம் சொல்லுங்கள். சாய்ஹரன். முத்துக்குமரன். உங்கள் நேம் என்ன? ஸ்ரீ அக்ஷயா. நீங்கள்? சாய் ஹர்ஷா. மஞ்சுளா குமரன். ஆர்த்தி. எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? 20 வருஷமாக வைக்கிறேங்க. 20 இயர்ஸா? ஓகே. உங்களுடைய கொலுவோட ஸ்பெஷல் என்ன? என்னெல்லாம் பொம்மைகள் வச்சுருக்கீங்க? சொல்ல எல்லாம் எங்கள் வீட்டு கொலுவில் வந்து இந்த வருஷம் ஸ்பெஷல் வந்து குபேரன் செட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு விநாயகர் புதுசாக வந்திருக்காரு இந்த வருஷம். அதுக்கப்புறம் நாங்கள் கலசத்தை வந்து இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி பூ வச்சு மாலை மாதிரி போட்டு அலங்காரம் பண்ணுவோம். எங்களுதில் வந்து பெருசாக வந்துட்டு இந்த கிளிட்டர் லைட்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஜிக்னா மாதிரி நடுவில் டேப் போடுறது, அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாமி மட்டும்தான் ஹைலைட் ஆகணும். அதனால் வந்துட்டு நாங்கள் இன்னமும் வந்துட்டு இன்னும் நிறைய பொம்மைங்க வந்து நாங்கள் பிரிக்காமல் உள்ளே வச்சுருக்கோம். பட் அதனால் எதெல்லாம் வந்து நல்லா இருக்குது, எதெல்லாம் பெருசாக இருக்கோ, எது வந்து இன்னும் கன்ஜெஷன் ஆகாமல் இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நாங்கள் வந்து கிளியராக இடம் விட்டு நீட்டாக அடுக்கிடுவோம். மேலேருந்து பெரிய எல்லாமே அடுக்கிட்டு வந்து கீழே வர தான் வந்துட்டு நம்ம சின்னதெல்லாம் வைக்க முடியும். இது கண்டிப்பா மரப்பாச்சி பொம்மை எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வைக்கணும். கலசம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு மரப்பாச்சி பொம்மை வச்சுட்டு தான் அடுத்த பொம்மை எல்லாம் வைக்க ஆரம்பிப்போம். அது நம்ம செட்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து தசாவதார செட்டு, அஷ்டலக்ஷ்மி செட்டு, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 ரோக்கு ஃபுல்லாக வச்சுருவோம். இது இல்லாமல் வந்துட்டு கிருஷ்ணர் குசேலன் செட்டு, அப்புறம் ராமர் சிவன் பூஜை பண்ணுற செட்டு, அது மீனாட்சி திருக்கல்யாணம். இவங்க ராமன் சீதா வந்துட்டு பெரிய செட்டு இந்த மாதிரி மேலே வந்துட்டு அவங்களுக்கு இருக்காங்க. இவங்க சின்ன செட்டு. இவர் பார்க்கடல் ரங்கநாதர்.
ஓகே பரவாயில்ல சூப்பராக வச்சுருக்கீங்க. எத்தனை படிகள் வச்சுருக்கீங்க? 7 படி வச்சுருக்கோம். 7 படிகள். ஓகே, யார் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறது? எல்லாம் ஃபேமிலியில் எல்லாம் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம். எங்கள் பையன் சென்னையில் இருக்காரு, மருமக, பொண்ணு, கொலுக்காக பசங்க, பேர பசங்க. எல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் செட் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாரோட இன்வால்மெண்ட்டும் இதில் இருக்கு. எல்லாம் குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. பேரம் பேத்தி எல்லாருமே சேர்ந்து செய்கிறது தான். ஓகே, ஸோ நவராத்திரிக்கு எத்தனை நாளுக்கு முன்னாடி இருந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க? 1 வீக் முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து க்ளீன் பண்ணி ஆரம்பித்து அதுக்கப்புறமா வந்துட்டு தம்பி ஊர்லேருந்து வந்தக்கப்புறம் தான் பெட்டிலாம் எல்லாம் இறக்கி எது வந்துட்டு பெட்டரான பொம்மை, எது வந்து போன வருஷம் வச்சது அப்படின்னு பார்த்துட்டு அதில் எது இன்னும் வந்துட்டு புதுசாக இருக்குது பெட்டராக இருக்குன்னு பார்த்து எடுத்து வச்சு படி செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்க்ரூ பண்ணி கொஞ்சம் டைம் ஆகும். அது வச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா கலசம் வச்சு பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு டைம் பார்த்து அம்மா கலசம் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொம்மை எல்லாம் பார்த்து செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 2 hours அந்த மாதிரி ஆகும். ஓகே சூப்பர். நவராத்திரி பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்ல போகிறீங்க? Navaratri is an ancient festival, but its message is more relevant today than ever. Over these 9 nights, we celebrate a victory, not just of a goddess, a victory, but for ourselves. Over our own inner challenges. Think of these 9 nights as a journey of personal transformation. Thank you. ஓகே, சூப்பராக வந்து நவராத்திரி பற்றி வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகாக கொலு வச்சுருக்கீங்க. சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? ஜிஆர்டி சேலத்தில் வந்திருக்கோம் நாங்கள் நீங்கள் போயிருக்கோம். ஜிஆர்டி வந்திருக்கோம். ஸ்டெட் ஆமாம். ஓகே, எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம்? நல்லா இருக்குங்க. கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா ஜிஆர்டியில் உங்களுக்கு பிடிச்ச செக்ஷன்னா இது சொல்வீங்க? தோடு தான், ஸ்டெட்டு தான் எடுத்து ஸ்ட்ரெட்டு தான். நிறைய வெரைட்டி இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, இப்பயும் வந்து தங்க தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் வாங்கக்கூடிய கோல்டுக்கு ஈக்குவலான வெயிட்டில் சில்வர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி 1 கிராமுக்கு 100 rupees லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து கொலு வச்சுருக்கிறதுக்காக சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் ஐயாச்சாமி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கொலுவெல்லாம் பார்த்து நீங்கள் கவர் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஜிஆர்டி கண்டிப்பாக வந்து உங்களை பார்த்து நாங்கள் ஜுவல் எடுக்கிறோம். தேங்க்யூ. தரத்தை போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் கொலு திருவிழாவில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேயும் சூப்பராக வந்து கொலு வச்சுருக்காங்க. இங்கே கூட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம். என் பேர் பூங்குடி. எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்க? இது எங்கள் மாமியார் அவங்களேருந்தே வச்சுக்கிட்டு இருக்காங்க. சுமார் 60 வருஷமாக வச்சுருக்காங்க. 60 வருஷமா? ஓகே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ இந்த பொம்மையெல்லாம் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பொம்மை இல்லையா? 2 ரோ ஃபுல்லாகவே 60 வருஷமாக இருக்கிறது. ஓகே ஓகே. அது அந்த இது ராமர் சீதை அதெல்லாம் வந்து தர்மபுரியில் வாங்கினது. அது ரொம்ப வருஷமாக. ஓகே, எப்படி இவ்வளோ வருஷமாக அந்த பொம்மைகள்லாம் அப்படியே பாதுகாத்து பத்திரமா வச்சுருக்கீங்க? இல்லை, எங்கள் மாமியாருக்கு அவங்க ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ். அதனால் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. எனக்குமே வந்து சின்ன வயசுலலாம் கிடையாது. ஆனால் ட்ரிச்சில் ஒர்க் பண்ணும்போது அங்கே இன்ட்ரெஸ்ட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட் இங்கே அப்படியே வந்துடுச்சு. ஓகே சூப்பர். ஸோ இந்த வருஷம் என்ன புது பொம்மை வாங்கியிருக்கீங்க? இந்த வருஷம் இன்னும் வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். ஓகே, இருக்க பொம்மையை பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்குன்றீங்களா? இடமே இல்லை எனக்கு, இது வைக்கிறதுக்கே இடம் இல்லை. அதனால தான் எல்லாமே டபுளாக வச்சுருக்கிறேன். இந்த இது தசவாரம் பக்கத்தில் அஷ்டலட்சுமி எல்லாமே இடம் இல்லாதனால அப்படியே. ஓகே, எத்தனை படிக்கட்டுகள் வச்சுருக்கீங்க? 7 படிக்கட்டு. 7 படிக்கட்டுகள். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் மேம்? ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல், ஒரு தெய்வங்கள் வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து லக்ஷ்மிக்கு உகந்த நாள். அடுத்த 3 நாள் வந்து
இது துர்க்கைக்கு லாஸ்ட்டு தான் துர்க்கைக்கு, அதனால தான் விஜயதசமி சொல்கிறாங்க. இந்த 3 நாள் வந்து லக்ஷ்மிக்கு தான் உகந்த நாள். ஓகே, சூப்பர் மேம். சூப்பராக கொலு வச்சுருக்கீங்க. சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? வந்திருக்கிறேன். எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம்? கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அது மெட்ராஸில் இருக்கும்போதே எனக்கு பிடிக்கும். அங்கே லைட் வெயிட் ஜுவல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே போல் பேங்கிள்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இப்பயும் நிறைய லைட் வெயிட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபரும் போயிட்டுருக்கு, தங்க தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் வாங்குகிற கோல்டுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிராமுக்கும் 100 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃபர். ஓகே மேம், இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து கொலு வச்சிருக்கனால சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்ஸஸ் ஜெயஸ்ரீ வந்திருக்காங்க. தரத்தை போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழாவில் இருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு வீட்டில் சூப்பராக கொலு வச்சுருக்காங்க. எங்கள் கூட பேசலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஸ்ரீமதி. எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்க? மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு பக்கமாக வச்சுட்டு தான் இருக்கோம். 25 இயர்ஸா? எப்படி கண்டினியூஸாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு வருஷமும் வச்சிட்ருக்கீங்களா? மோஸ்ட்லி வச்சுடுவோம். ஏதாவது வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அந்த விஷயம் ஸ்கிப் ஆகும். ஓகே, உங்களுடைய கொலுவோட ஸ்பெஷல் என்ன? என்னெல்லாம் பொம்மை வச்சுருக்கீங்க? என்ன கான்செப்டில் வச்சுருக்கீங்க? பொதுவாக எல்லா பொம்மையும் எல்லா சுவாமியும் வேணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வச்சுருக்கோம். இதுதான் பர்டிகுலராக இப்படிங்கிறது இல்லை, எல்லா விக்கிரகமும் எல்லாமே இருக்கிற மாதிரி. இந்த வருஷம் என்ன புது பொம்மை வாங்கியிருக்கீங்க? ஏன்னா ஒரு வருஷம் ஒரு புது பொம்மை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து மகாபெரியவர் வாங்கியிருக்கோம். மகாபெரியவர் இந்த வருஷம் வச்சுருக்கோம் நாங்கள். ஓகே மேம், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? ஏன்னா ஒரு நாள் வந்து ஒரு தெய்வத்துக்கு வந்து சரி, ஓகே 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 மேம். சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? இல்லை, வந்ததில்லை, வரோம். ஓகே, கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நிறைய நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்க தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்கள் வாங்குகிற தங்கத்துக்கு நிகராக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிராமுக்கும் 100 ரூபா லெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வந்து விசிட் பண்ணுங்கள். இவ்வளோ அழகாக கொலு வச்சதுக்காக நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் ஐயாச்சாமி வந்திருக்காரு. தரத்தை போற்றும் சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மற்றும் ஜவஹர் டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு திருவிழாவில் இப்போ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்கள் கூட பேசலாம். வணக்கம், உங்கள் நேம் சொல்லுங்கள். ஸ்ரீபிரியாங்க. நீங்கள் சார்? கணேசா பாபு. என் பேர் ரஞ்சித். ஓகே, எத்தனை வருஷமாக கொலு வச்சிட்ருக்கீங்க மேம்? நான் கல்யாணம் ஆனதுலேருந்து இங்கே வச்சிட்ருக்கோம். 30-40 வருஷமாகவே வச்சிட்ருக்கோம் நாங்கள் இங்கே. அதுதாங்க. 40 வருஷமாக வச்சிட்ருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கின பொம்மை இது? நாங்கள் இது தசாவதாரம் தான் ஃபஸ்ட்டு. நான் கல்யாணம் ஆன புதுசில் நான் தசாவதாரம் செட்டு வாங்கினேன். மீதி எல்லாமே வந்து எங்கள் மாமியாரோடது பழைய பொம்மைகள்லாம் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் தான் வச்சுருக்கோம். அங்கே மேலே இருக்க ராமர் செட்டு வந்து அது வாங்கியே ஒரு 30 வருஷம் இருக்கும். இன்னும் அதே மாதிரி அதே பொலிவோடையே இருக்குது. நாங்கள் அது ரீபெயிண்ட் கூட பண்ணலை, ஆனால் எல்லாமே நல்லா இருக்குங்க. அது
பரவாயில்ல. எப்படி இவ்வளோ வருஷமா இந்த பொம்மைகள்லாம் பாதுகாத்து பத்திரமா எடுத்து வச்சு திரும்ப எடுத்து வச்சு எப்படி இதை மெயின்டைன் பண்றீங்க? அது வைக்கணுன்னே தான் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப இஷ்டம். கொலு வைக்கிறதுங்கிறது ரொம்ப இஷ்டம். அதனால எல்லாமே நாங்கள் கேர் எடுத்து தான் நாங்கள் பார்த்துக்குறோம். ஒவ்வொன்றுத்தையும் வந்து துணி சுற்றி பாதுகாப்பாக தான் வச்சு இறக்கிட்டு இருக்கோங்க. அதுதான். எத்தனை படிகள் வச்சிருக்கீங்க மேம்? இந்த வருஷம் என்ன கான்செப்ட்ல வச்சிருக்கீங்க? ஏன்னா ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா புது பொம்மை வாங்குவாங்க, ஒரு கான்செப்ட்ல வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன கான்செப்ட்ல இந்த வருஷம் வச்சிருக்கீங்க? வருஷம் ஒரு புது பொம்மை வாங்குறதுன்னு தான் நானும் வச்சுருக்கேன். அதனால அதே மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ பொம்மை சேர்ந்துருக்கு. இந்த வருஷம் நிறைய பேர் வந்து முருகர் கும்பிட்டாக்கா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ரங்கோலி மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். வேலும் மயிலும் துணைன்னு சொல்லிட்டு ஒரு ரங்கோலி போட்டிருக்காங்க. அதுதான் இந்த தடவை புதுசாக பண்ணது. மற்றபடி எல்லாமே இதுதான் எப்பயும் யூஸ்வலாக பண்ணுறது தான் அது. ஓகே, சூப்பர். ஸோ இந்த நவராத்திரி பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வந்து ஒரு கடவுளை வந்து கும்பிட்டு பூஜைகள்லாம் பண்ணுவீங்க இல்லையா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? தினம் வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரையுமே வழிபடுறது தான். நாங்கள் வீட்டில் வந்து எல்லா சகஸ்ரநாமம் எல்லாமே சொல்லுவோம் காலையில். அதன்படி தான் பூஜை. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து பூஜைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதுதாங்க. ஓகே மேம், சூப்பராக வந்து கொலு வச்சுருக்கீங்க. சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வந்திருக்கீங்களா? வந்திருக்காங்க. எங்கள் பொண்ணு அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. ஸ்டெட்டு ஒரு தடவை டைமண்டில் தான் வாங்கியிருக்கா. நோஸ்பின் ஒரு தடவை வாங்கியிருக்காங்க. வந்திருக்கேன் நான். ஓகே, கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுக்கு வந்து நோஸ்பின் வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்து எங்களுக்கு தெரிவித்து கொடுத்தாங்க. அதே டைமண்ட் வேணும்னு சொல்லிட்டு. அதனால் எங்களுக்கு ரொம்பவே இஷ்டம் தான் அது. ஓகே, சர்வீஸ் நல்லா இருந்ததா? ஏன்னா நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கீங்க இல்லையா? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்துட்டு அந்த நோஸ்பின் வந்திருந்ததா? எப்படி இருந்தது? எங்களுக்கு வந்து இங்கே இவங்கக்கிட்ட ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்க இது வீடியோவில் கனெக்ட் பண்ணி இது இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிவித்து கொடுத்தாங்க. அந்தளவுக்கு கேர் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா இருந்தது. ஓகே மேம், சூப்பர். ஸோ இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா தங்க தீபாவளி ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்கள் வாங்கக்கூடிய கோல்டுக்கு நிகரான வெள்ளி இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி கோல்டில் ஒரு கிராமுக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ அழகாக கொலு வச்சதுக்காக நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு அழகான அன்பு பரிசு. இதை வழங்குறதுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து மிஸ்டர் ஐயாசாமி வந்திருக்காரு. நவராத்திரி கொலு கொண்டாட்டம்ல இவ்வளோ நேரம் நிறைய வீடுகளில் சூப்பரான கொலுக்கள் பார்த்தோம். ஸோ எல்லோரும் வந்து ஸ்பெஷலாக நிறைய சுண்டல் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நிறைய கெஸ்ட் எல்லாம் வர வச்சு பஜனையெல்லாம் பாடி ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் டு 4 ரோட்ஸ் போகிற வழியில் ரைட் சைடில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னா தங்க தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு தங்க நகைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எடைக்கு நிகரான வெள்ளி இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிராமுக்கும் 100 ரூபாய் தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த சூப்பரான ஒரு ஆஃபரை கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து கொலு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற இந்த நவராத்திரியை நம்ம வந்து ஷூட் பண்ணி நம்மளுடைய ஜவஹர் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளும் மாலை 6 மணிக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா காலை 7 மணிக்கும் நம்ம சேலம் ஜவஹர் டிவியில் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்களுடைய கொலுவையும் இதே மாதிரி நீங்கள் வந்து நம்மளுடைய டிவியில் பார்த்து ரசிக்கலாம். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் விஷ்ணுபிரியா சாந்த் பாஷா அண்ட் ஜிஆர்டி டிவி.